ஹாய், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம தாவேக்கா ஆட்சி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமா மட்டும்தான் நம்ம ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி தான். எங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போனா கூட அங்கேயே உதயநிதி அண்ணா அவங்களும் ஸ்டாலின் சார் அவங்களும் எங்க போனாலுமே ரீல்ஸ் ஆட்சி தான். இப்போ குழந்தைங்க கையில பொம்மையை வாங்கி கொடுத்து கிளுகிழப்ப வச்சு விளையாடுற மாதிரி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்படிதான் எல்லா இடத்துலயும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அவங்க எத்தனை சேனல்ஸ் வச்சிருந்தாங்கன்னு பேர் கூட மனப்பாடம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்க சேனல் வச்சிருக்காங்க. அந்த சேனல் பேர் சொல்றேன். சன் நியூஸ், சன் டிவி சேனல், தினகரன் செய்தித்தாள், பெண் மீடியா, யூடியூப் விளம்பரம். அந்த விளம்பரத்தின் ரஜினி கமல் அவங்கள வச்சு ஆட் போட்டது. முரசொலி, கலைஞர் சேனல், கலைஞர் செய்திகள், தமிழ் முரசு செய்தித்தாள், குங்குமம் வார இதழ், ட்விட்டர் 200 ரூபாய் போராளிகள். அப்படி இத்தனை சேனல் வச்சு அவங்க பண்ணது விளம்பரம். ஆனா இன்ஸ்டாகிராம் மூலியமா ரீல்ஸ் போட்டதுதான் அவங்களுக்கு பெருசா இருக்கு. ஓட்டுக்கு 10,000 5,000 முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க. இருந்தாலும் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியல. ஏன்னா உண்மை எங்க இருக்குதோ அங்கதான் மக்கள் இந்த தடவை நின்று இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத நடக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உதயநிதி அண்ணாவும் நம்ம ஸ்டாலின் சாரும் ரொம்பவே கொந்தளிச்சுட்டு போற இடம் பூரா இது ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பத்த வச்சு விட்டு தெரியுறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இது ரீல்ஸ் ஆட்சி கிடையாது. ஏற்கனவே மதிமுக கட்சியில இருந்து துரை வைகோ அவங்க ஒரு வீடியோ போட்டு இந்த தேர்தல் சாதி மதம் பணம் இதெல்லாம் கடந்து ஜெயிச்சிருக்காரு அவரு. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதுல பாராட்டுறானே. நான் திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, நாங்க தொடர்ந்தாலும் சரி, இதர வரவேற்க நான் சொல்றேன். ஜாதி மதங்கள் பணத்தை கடந்து இந்த ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு. திமுக கூட்டணியில இருக்கவங்களே அவ்வளவு பெருமையா சொல்றாங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிட்டாங்க. ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, இனம் பார்க்கல, பணம் பார்க்கல. எல்லாமே எங்க விஜய் அண்ணாவோட முகத்துக்காக மட்டும்தான் இத்தனை ஓட்டு விழுந்திருக்கு. நல்லவர் அடி எடுத்து வச்சிருக்கார். இந்த சட்டமன்ற தேர்தல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிப்போம் அப்படின்னு சொல்லி மக்களாகிய எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. ஒரு மாற்றம் வேண்டும்னு வாக்களிச்சிருக்காங்க. இத ஏத்துக்க முடியாதவங்க இது ரீல்ஸ் ஆச்சுன்னு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் நிறைய பேர் திமுகல இருந்து அதிமுகல இருந்து தாவேக்கால இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் விஜய் அண்ணாவோட நல்ல செயல்களும் நல்ல திட்டங்களும் பிடிச்சிருந்து தமிழ்நாடே தாவேக்கா ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு முக்காவாசி மக்கள் எல்லாரும் தாவேக்கால இணைவாங்க. விஜய் அண்ணா நல்லதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு. அந்த நல்லது போக போகதான் மக்களுக்கு புரியும். அதனால விஜய் அண்ணாவுக்கு எதிராக பேசுறவங்களும் ஒரு காலத்துல விஜய் அண்ணா கூட கை கோர்த்து நிப்பாங்க. மாபெரும் அடுத்து தாவேக்கா ஆட்சி மாபெரும் வெற்றியை பார்க்கும். பெரும்பான்மையில அடுத்த தடவை ஜெயிக்கும். அதான் நீங்க என்ன வேணாலும் கதறலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆச்சு அந்த